ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே விலாகோட செகண்ட் பார்ட்டு தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெடி பேர் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். நாம் ஒரு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதோட கண்டினியூஷன் விலாக் தான் இது. நாம் வந்து டெடி பேர் தான் வாங்கினோம். ஏன்னா அது வந்து 2 இயர்ஸ் பேபி தான். அவளுக்கு செகண்ட் பர்த்டே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிங்க் கலர், கேர்ள்னாலே பிங்க் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ப்ளூவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அவள் கேர்ள் பேபி தானே சொல்லிட்டு பிங்க் எடுத்துக்கிட்டேன். இதுதான் நான் என் பாப்பாக்காக வாங்கியிருந்தேன். பையனுக்கு இதையும் வாங்கி கிஃப்ட் ரேப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து துவா செஞ்சுருந்தாங்க. ஏன்னா செகண்டில் டேர்ன் பண்ணுறாங்களே, அதனால் துவா ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கேக்கும் வந்துடுச்சு. கேக் செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அதை டபுள் லேயராக 2 டயரில் பண்ணியிருந்தாங்க. ஹோம்மேட் கேக் இது. நம்மளோட பியூட்டி குயின்ஸில், அதாவது என்னுடைய அண்ணியில் ஒரு அண்ணி வந்து கேக் மேக்கர் தான். அவங்க தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளும் கூட சேர்ந்து பலூன்லாம் ஊதி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். பசங்க எல்லோரையும் நிற்க வச்சு, பர்த்டேனாலே வந்து சின்ன பசங்களுக்கு தான் அது ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக நிறைய இருக்கும். எல்லோரும் சின்ன வயசில் பர்த்டே தான் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கெல்லாம் எதுக்கு பர்த்டே அப்படின்னு தான் தோணும். அவங்க அவளோட என்ஜாய்மெண்ட்டுக்கு அவர் அளவே இல்லை. செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நான் ரிலேஷன்லாம் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நாங்கள் மீட் பண்ணி. எப்படியும் வந்து ஒரு 2 மந்த்ஸ் கிட்டே இருந்திருக்கோம். ஏன்னா ஃபங்க்ஷன் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஃபங்க்ஷனில் தான் நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். இதுதான் பர்த்டே பேபி ஜியா குட்டி. ஜியா செகண்ட் பர்த்டே இது. இவளோட பர்த்டேக்கு தான் வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். குயின் இது எங்கள் வீட்டோட பிரின்சஸ் இது. இன்றைக்கி வந்து 2 பேர், என்னுடைய பொண்ணுக்கும் பர்த்டே, என்னோட தம்பி பொண்ணுக்கும் பர்த்டே, 2 பேருக்கும் சேர்த்து செலிப்ரேஷன் இன்றைக்கி முடித்தோம். ஒரு வழியாக கேக் கட்டிங்லாம் செலிப்ரேஷன்லாம் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் கேக்லாம் ஊட்டிக்கிட்டு பாப்பா வந்து யாருக்குமே கேக்கே ஊட்டல. ஏன்னா வந்து அவள் ரொம்ப குட்டியாக இருந்தாள். அவள் அழாமல் இருந்ததே எங்களுக்கு வந்து பெரிய விஷயமாக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு பாப்பா, இது எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. அதுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் பர்த்டே வரப்போகுது. அந்த பர்த்டேலையும் நம்ம விலாகில் கண்டிப்பாக பார்க்கலாம். இது பியூட்டி குயின்ஸோட இன்னொரு குயின் வந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன கிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. கோல்டு ரிங்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க வந்து பெரியம்மா இல்லையா, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ரிங்கு டிசைனு சூப்பராக இருந்தது. அவள் கைக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஒரே ஷாக்கு தான். ஒன்றுமே புரியல அவளுக்கு. சரி, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, டாடா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.